ஹரே கிருஷ்ணா. எல்லோருக்கும் எனது பணிவான நமஸ்காரங்கள். ஜெய ஸ்ரீ கிருஷ்ணா சைத்தன்யா பிரபு நித்யானந்தா ஸ்ரீ அத்வைதா கதாதாரா ஸ்ரீவாஷாதி கௌரபக்தவந்தா. ஹரே கிருஷ்ணா 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 ஹரே ஹரே, ஹரே ராம 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 ஹரே ஹரே. பகவத்கீதை உண்மையுருவில் அறிமுகம். ஸ்ரீ கிருஷ்ணர் அர்ஜுனனது நண்பர் என்பதால் இவற்றையெல்லாம் முகஸ்துதியாக அர்ஜுனன் கூறிக்கொண்டிருந்தான் என்று தற்போது ஒருவர் எண்ணலாம். பகவத்கீதையை படிப்பவரது மனங்களிலிருந்து இத்தகைய சந்தேகத்தை நிவர்த்தி செய்வதற்காக தன்னால் மட்டுமின்றி நாரதர், அஷிதர், தேவலர், வியாசர் போன்ற அதிகாரம் பெற்ற நபர்களாலும் ஸ்ரீ கிருஷ்ணர் புருஷோத்தமரான முழுமுதற் கடவுளாக ஏற்றுக்கொள்ளப்பட்டிருப்பதை அடுத்த பதத்தில் கூறி தனது புகழுரைக்கு சான்று கூறுகிறான் அர்ஜுனன். இந்த அதிகாரிகள் எல்லா ஆச்சாரியர்களாலும் ஒப்புக்கொள்ளப்பட்ட விதத்தில் வேத ஞானத்தை உண்மை உருவில் வழங்குபவர்களாவர். எனவே ஸ்ரீ கிருஷ்ணர் கூறும் எல்லாவற்றையும் பூர்ண பக்குவமுடையதாக அர்ஜுனன் ஏற்றுக்கொள்கிறான். சர்வம் ஏதாருதம் மன்யே, நீர் உரைப்பவை அனைத்தையும் உண்மை என நான் ஏற்கிறேன். மேலும் பகவானின் வியக்தித்துவத்தை புரிந்து கொள்வது மிக கடினம் என்றும் பெரும் தேவர்களால் கூட அவரை அறிய முடியாது என்றும் அர்ஜுனன் கூறினார். மனிதர்களை விட சிறந்தவர்களால் கூட பகவானை அறிய முடியாது என்பது இதன் பொருள். இப்படி இருக்க பகவான் ஸ்ரீ கிருஷ்ணரின் பக்தனாக ஆகாமல் ஒரு மனிதன் அவரை புரிந்து கொள்ளுதல் எவ்வாறு சாத்தியமாகும்? எனவே பகவத்கீதை பக்தி உணர்வுடன் அணுகப்பட வேண்டும். தான் ஸ்ரீ கிருஷ்ணருக்கு சமமானவன் என்றோ ஸ்ரீ கிருஷ்ணர் சாதாரண மனிதர் என்றோ எண்ணக்கூடாது. அவர் ஒரு மிகச் சிறந்த மனிதர் என்று கூட எண்ணக்கூடாது. பகவான் ஸ்ரீ கிருஷ்ணர் புருஷோத்தமரான முழுமுதற் கடவுள் ஆவார். எனவே பகவத்கீதையை புரிந்து கொள்ள முயல்பவர் குறைந்தபட்சம் ஏட்டளவிலாவது ஸ்ரீ கிருஷ்ணரை புருஷோத்தமரான முழுமுதற் கடவுளாக ஏற்றுக்கொள்ள வேண்டும். அந்த அடக்கமான மனோநிலையினால் பகவத்கீதையை நம்மால் புரிந்து கொள்ள இயலும். இதுவே பகவத்கீதையின் கூற்றும் அர்ஜுனனின் கூற்றும் ஆகும். பகவத்கீதை ஒரு ஆழ்ந்த புதிர் என்பதால் அடக்கமான நிலையில் பயின்றாலன்றி இதனை புரிந்து கொள்வது மிக கடினம். பகவத்கீதை என்றால் என்ன? பௌதிக வாழ்வின் அறியாமையிலிருந்து ஒரு மனித குலத்தை விடுவிப்பதே பகவத்கீதையின் நோக்கமாகும். குருட்சேத்திரத்தில் போர் புரியும் அர்ஜுனனுக்கு கஷ்டம் இருந்ததைப் போல ஒவ்வொரு மனிதனும் பல விதங்களில் கஷ்டப்படுகிறான். அர்ஜுனன் ஸ்ரீ கிருஷ்ணரிடம் சரணடைந்தான். அதன் பயனாக கீதை உபதேசிக்கப்பட்டது. அர்ஜுனன் மட்டுமல்ல, நாம் ஒவ்வொருவரும் பௌதிக வாழ்வின் கவலைகளில் மூழ்கியுள்ளோம். நமது வாழ்க்கை நிலையற்ற சூழ்நிலையில் அமைந்துள்ளது. உண்மையில் நாம் நிலையற்ற தன்மையால் அச்சுறுத்தப்படக்கூடியவர்கள் அல்ல. நாம் உண்மை நிலையோ நித்தியமானது. ஆனால் எவ்வாறோ அசத்தில் தள்ளப்பட்டிருக்கிறோம். அசத் என்பது இல்லாததை குறிக்கின்றது. துன்பப்படும் பற்பல மனிதர்களுள் ஒரு சிலரே தங்கள் நிலையை பற்றியும் தாங்கள் யார், இது போன்ற விரும்பத்தகாத சூழ்நிலையில் தாங்கள் தள்ளப்பட காரணம் என்ன என்பதை பற்றியும் ஆராய்வார்கள். ஒருவன் தனது துன்பத்திற்கு காரணம் கேட்கும் நிலைக்கு ஏற்படாதவரை தான் துன்பத்தை விரும்பவில்லை, துன்பத்திற்கெல்லாம் தீர்வை விரும்புகிறேன் என்பதை உணராதவரை பக்குவமான மனிதனாக கருதப்படுவதில்லை. அவனது மனதில் இத்தகைய கேள்விகள் எழும்பொழுதுதான் மனித தன்மை தொடங்குகின்றது. பிரம்மசூத்திரத்தில் இந்த ஆய்வு இப்ரம்ம ஜிக்ஷாஷா என்று அறியப்படுகிறது. அதாத்தோ இப்ரம்ம ஜிக்ஷாஷா, பூரணத்தின் இயற்கையை ஆராயதவரை மனிதனின் ஒவ்வொரு செயலும் தோல்வியாகவே கருதப்படுகிறது. எனவே நாம்
நாம் ஏன் துன்புறுகின்றோம், எங்கிருந்து வந்தோம், மரணத்திற்கு பின் எங்கு செல்வோம் என்று வினவத் தொடங்குபவர்களே பகவத்கீதையை பயில தகுந்த மாணவராவார். ஒரு நேர்மையான மாணவர் முழுமுதற் கடவுளிடம் அசையாத மதிப்புடையவராக இருக்க வேண்டும். அர்ஜுனன் அத்தகு மாணவனாக திகழ்ந்தான். வாழ்வின் உண்மையான நோக்கத்தை மனிதன் மறக்கும் போது அதனை மீண்டும் நிறுவுதல் என்னும் முக்கிய குறிக்கோளுடன் பகவான் தோன்றுகிறார். இருப்பினும் விழிப்புணர்ச்சி பெற்ற பற்பல மனிதர்களில் யாரேனும் ஒருவனே தன் நிலையை அறிவதில் உண்மையான ஆர்வத்துடன் இருக்கக்கூடும். அவனுக்காகவே இந்த கீதை பேசப்படுகிறது. உண்மையில் நாம் எல்லோரும் அறியாமை என்னும் பெண் புலியால் விளங்கப்பட்டுள்ளோம். ஆனால் பகவானோ உயிர்வாளிகளின் மீது, குறிப்பாக மனிதர்களின் மீது மிகவும் கருணை உடையவராக இருக்கிறார். தனது நண்பனான அர்ஜுனனை மாணவனாக்கிக் கொண்டு இந்த நோக்கத்திற்காகவே அவர் பகவத்கீதையை உபதேசித்தார். பகவான் கிருஷ்ணரின் தோழனான அர்ஜுனன் எல்லாவித அறியாமைக்கும் அப்பாற்பட்டவன் இருந்தும் வாழ்வின் சிக்கல்களை பற்றி பகவான் கிருஷ்ணரிடம் அவன் வினவ வேண்டும் என்பதற்காகவும் வருங்கால தலைமுறைகளின் நன்மைக்காக அச்சிக்கல்களுக்கு விளக்கமளித்து ஒரு வாழ்க்கை திட்டத்தை பகவான் வகுக்க வேண்டும் என்பதற்காகவுமே அர்ஜுனன் குருட்சேத்திர போர்க்களத்தில் அறியாமைக்கு உட்படுத்தப்பட்டான். இந்த வாழ்க்கை திட்டப்படி நடந்து மனித வாழ்வின் லட்சியத்தை பக்குவப்படுத்தி கொள்ள மனிதனால் இயலும். பகவத்கீதை 5 அடிப்படை உண்மைகளை தெளிவாகவும் முழுமையாகவும் விளக்குகின்றது. முதலாவதாக இறைவனின் விஞ்ஞானமும், பின்னர் ஜீவராசிகளின் அல்லது உயிர்வாளிகளின் ஸ்வரூப நிலையையும் விளக்கப்படுகின்றது. ஈஸ்வரன் என்னும் ஆள்பவரும் ஜீவன்கள் என்னும் ஆளப்படுபவர்களும் இருக்கின்றனர். நான் ஆளப்படவில்லை, சுதந்திரமானவன் என்று ஒருவன் கூறினால் அவன் அறிவற்றவனே. குறைந்த பட்சம் கட்டுண்ட வாழ்வில் உள்ள ஜீவன் ஒவ்வொரு விதத்திலும் ஆளப்படுகிறான். எனவே உயிர் ஆட்சியாளரும் அல்லது ஈஸ்வரனும் ஆளப்படும் உயிர்களும் அல்லது ஜீவன்களும் பகவத்கீதையின் கருப்பொருளாக அமைகின்றனர். பிரகிருதி அல்லது ஜட இயற்கை, காலம் அல்லது ஜட இயற்கை தோன்றியிருக்கும் காலம் அல்லது முழு பிரபஞ்சத்தின் ஆயுள், கர்மம் அல்லது செயல் ஆகியவையும் விவாதிக்கப்படுகின்றன. பிரபஞ்ச தோற்றம் பல்வேறு செயல்கள் நிறைந்தது. எல்லா உயிர்வாளிகளும் பலதரப்பட்ட செயல்களில் ஈடுபட்டுள்ளனர். பகவத்கீதையிலிருந்து கடவுள் யார், ஜீவாத்மாக்கள் யாவர், பிரகிருதி என்றால் என்ன, பிரபஞ்ச தோற்றம் என்றால் என்ன, அஃது எவ்வாறு காலத்தால் கட்டுப்படுத்தப்படுகின்றது, உயிர்வாளிகளின் செயல்கள் யாவை என்பனவற்றை எல்லாம் நாம் அறிதல் வேண்டும். பகவத்கீதையின் இந்த 5 அடிப்படை கருப்பொருள்களில் முழுமுதற் கடவுள் அல்லது கிருஷ்ணர் அல்லது பிரம்மன் அல்லது உயர் ஆட்சியாளர் அல்லது பரமாத்மா, நீங்கள் விரும்பும் பெயரை உபயோகித்துக் கொள்ளலாம் என்று அழைக்கப்படுபவரே எல்லோரிலும் சிறந்தவர் என்று நிறுவப்படுகிறது. உயிர்வாளிகள் குணத்தின் அடிப்படையில் உயிர் ஆட்சியாளரை போன்றவர்களே. பகவத்கீதையின் பின் அத்தியாயங்களில் விளக்கப்படுவது போல பௌதிக இயற்கையின் பிரபஞ்ச விவகாரங்களில் பகவானுக்கு உயர் அதிகாரம் உண்டு. பௌதிக இயற்கை சுதந்திரமானது அல்ல. முழுமுதற் கடவுளின் ஆணைகளுக்கு இணங்கியே அவள் செயல்படுகிறாள். பகவான் கிருஷ்ணர் கூறுகிறார், இப்பௌதிக இயற்கை என் கண்காணிப்பின் கீழ் இயங்குகின்றது. பிரபஞ்ச இயற்கையின் வினோதமான சம்பவங்கள் நிகழும் போது நாம் இந்த பிரபஞ்ச காட்சிக்கு பின்னால் ஆளுநர் ஒருவர் இருப்பதை அறிய வேண்டும். ஆளப்படாத ஒரு பொருளை தோற்றுவிக்கவே இயலாது. ஆளுநர் இருப்பதை கவனிக்காமல் இருப்பது குழந்தைத்தனமே. உதாரணமாக,
குதிரையினாலோ வேறு எந்த மிருகத்தினாலோ இழுக்கப்படாத மோட்டார் வாகனத்தின் ஓட்டம் ஒரு குழந்தைக்கு மிகவும் வினோதமானதாக தோன்றலாம். ஆனால் அறிவுள்ள மனிதனுக்கு மோட்டார் இயந்திரத்தின் தொழில்நுட்பம் தெரியும். ஒவ்வொரு இயந்திரத்திற்கு பின்னும் ஒரு மனிதன் அல்லது ஓட்டுநரின் திறமை உள்ளது என்பதை அவன் அறிவான். அதுபோல முழுமுதற் கடவுளும் ஒரு ஓட்டுநர் ஆவார். அவரது வழிகாட்டுதலின்படியே அனைத்தும் இயங்குகின்றன. ஜீவன்கள் பின்வரும் அத்தியாயங்களில் கண்டுள்ளபடி அவரது அம்சங்களாக அவரால் ஏற்றுக்கொள்ளப்பட்டுள்ளனர். தங்கத்தின் ஒரு துகள் எவ்வாறு தங்கமோ, கடல் நீரின் ஒரு துளி எவ்வாறு உப்பு கரிக்கின்றதோ, அதுபோல நாம் ஈஸ்வரன் எனப்படும் உயர் ஆளுநரான பகவான் ஸ்ரீ கிருஷ்ணரின் அம்சங்கள் ஆகையால் அந்த முழுமுதற் கடவுளின் குணங்கள் அனைத்தும் அணு அளவில் நம்மிடம் உள்ளன. ஏனெனில் நாம் மிகச் சிறிய ஈஸ்வரன்கள், கீழ்ப்படைந்த ஈஸ்வரன்கள். நாம் இயற்கையை கட்டுப்படுத்த முயல்கிறோம். இப்போது விண்வெளியையும் கிரகங்களையும் கட்டுப்படுத்த முயல்வது போல. ஆனால் கட்டுப்படுத்த விரும்பும் இது போன்ற தன்மை கிருஷ்ணரிடமும் உள்ளதாலேயே நம்மிடமும் இருக்கின்றது. பௌதிக இயற்கையின் மீது ஆட்சி செலுத்த நாம் விரும்பினாலும் நாம் பரம ஆளுநர்கள் அல்ல என்பதை அறிந்து கொள்ள வேண்டும். இது பகவத்கீதையில் விளக்கப்பட்டுள்ளது. ஜட இயற்கை என்றால் என்ன? இது கீதையில் கீழ்நிலை பிரகிருதி அல்லது கீழ்நிலை இயற்கையாக விளக்கப்பட்டுள்ளது. உயிர்வாளிகள் உயிர்நிலை பிரகிருதியாக விளக்கப்பட்டுள்ளனர். பிரகிருதி கீழ்நிலையானாலும் சரி, உயிர்நிலையானாலும் சரி, எப்போதுமே கட்டுப்படுத்தப்படுகின்றது. பிரகிருதி என்பது பெண்பால். மனைவியின் செயல்கள் கணவனால் கட்டுப்படுத்தப்படுவதைப் போல பிரகிருதியும் பகவானால் கட்டுப்படுத்தப்படுகின்றன. பிரகிருதி எப்போதும் கீழ்ப்படிந்திருப்பதும் ஆள்பவரான இறைவனால் ஆதிக்கம் செலுத்தப்படுவதுமேயாகும். உயிர்வாளிகள் பௌதிக இயற்கை ஆகிய இரண்டுமே முழுமுதற் கடவுளால் கட்டுப்படுத்தப்பட்டு ஆதிக்கம் செலுத்தப்படுகின்றன. கீதையின் படி உயிர்வாளிகள் பரமபுருஷரின் அம்சங்கள் என்ற போதிலும் பிரகிருதியாகவே கருதப்பட வேண்டியவர்கள். பகவத்கீதையின் 7ஆம் அத்தியாயம் 5வது ஸ்லோகத்தில் இது தெளிவாக குறிப்பிடப்பட்டுள்ளது. இந்த பௌதிக இயற்கை எனது கீழ்நிலை பிரகிருதியாகும். ஆனால் இதற்கு அப்பால் ஜீவபூதம் அல்லது உயிர்வாளிகள் என்ற வேறொரு பிரகிருதி உள்ளது. श्रीमद् भगवद गीता की जय। श्रील प्रभुपाद की जय। गौर प्रमानंदे हरि हरि बोल।